நீண்ட இடைவெளிக்கு பின்பு மீண்டுமாக உங்களோடு சில மணித்துளிகள் செலவழிக்கத்தக்கதாக தேவன் எனக்கு கொடுத்த இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மேலும் திருச்சபையினுடைய போதகருக்கும் மூப்பர்களுக்கும் திருச்சபையினுடைய விசுவாசிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் இயேசுவின் இன்ப நாமத்திலே ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். நல்ல ஒரு பாட்டு பாடினாங்க, அம்மா காலம் கடந்து போனதே என்று. மணி 12:10 இந்த நேரத்தில் எல்லா கோயிலையும் முடிச்சிருப்பாங்க. ஆமேன்னு சொல்கிற நேரத்தில் நம்ம தொடங்குகிறோம். அதனால் நீங்கள் கடிந்து கொள்வதாக இருக்குமென்றால் போதையரை தான் கடிந்து கொள்ள வேண்டுமே, என்னை கடிந்து கொள்ளாதீர்கள். இந்த நாளிலும் உங்களோடு சில மணித்துளிகள் செலவழிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, நிலையில்லா உலகத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வது எப்படி? நிலையில்லாத உலகத்திலே மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வது எப்படி? சமாதானத்தின் வழி என்ன? இங்கே 2-3 டாக்டர் உட்காந்துருக்குறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போனீங்கன்னாக்க காய்ச்சலோ அல்லது ஏதாவது ஒரு வியாதிக்காக போனீங்கன்னா முதல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக்கு, அப்புறம் அதை ஆன்டிபயாட்டிக்கு ரொம்ப வல்லமையாக இருந்ததுனாக்கா அதை குறைக்கத்தக்கதான இன்னொரு மாத்திரை, ஒரு விட்டமின் மாத்திரை, எப்படியா 1, 2, 3, 4, 5ன்னு அங்கே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த வேதாமத்திலே மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு 7 விதமான தகுதிகளை இந்த வேதாமம் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறது. அந்த 7 வித தகுதிகளை நாம் பெற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான சமாதானமான வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தினை வாழ முடியும். தெய்வீக செய்திக்குள் கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சிறிய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இந்த சாட்சி சொல்வதற்கு முக்கிய காரணம், கடந்த மே மாதம் 23ஆம் தேதி ஸ்பைசர் கல்லூரியிலே டாக்டரேட் படிப்பதற்காக 29 போதகர்கள் அங்கே போயிருந்தார்கள். அதிலே ஜேக்கப் பாக்கியன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பள்ளி முதல்வரும் போதகருமானவர் கேஜிஎஃப்லே நம்முடைய காது வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு முதல்வராக இருந்தார். அவரும் அங்கே போய் அந்த இதை அங்கே முடித்துவிட்டு அந்த வெள்ளிக்கிழமையிலே ஒரு கம்யூனியன் சர்வீஸ் நடத்தினார்கள். அது முடிந்த பிறகு அங்கே எல்லாம் சாப்பிட்டு விட்டு அவர்கள் அறைக்கு சென்ற மாத்திரத்திலே திடீரென்று அவர் வாந்தி எடுத்திருக்கிறார். உடனே அவருக்கு முதலுதவி கொடுத்த மாத்திரத்திலே நான் சிறிது நேரம் ஓய்வு எடுத்தால் சரியாகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் கூட இருந்த நண்பர்களும் எங்களுடைய திருச்சபையினுடைய போதகர் அவரோடு இருந்தவர், அவரும் சொன்னாராம், நீங்கள் ஓய்வு எடுத்தால் நல்லது என்று சொல்லி ஒரு அரை மணி நேரம் இருக்கும். திடீரென்று ஒரு பெரிய சத்தத்தோடு அவர் அந்த படுக்கையிலிருந்து கீழே விழுந்திருக்கிறார். உடனடியாக அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்றிருக்கார்கள். அவர் உயிர் பிரிந்து விட்டது. 48 வயது இருந்தவர். இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கின்ற நான் நாளைக்கு உயிரோடு இருப்பேன் என்பதற்கு உத்தரவாதம் அல்ல. அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவரனுடைய அழைப்பு இருக்கும் பொழுது அந்த அழைப்புக்கு நாம் இல்லை மறுப்பு சொல்ல முடியாது. இந்த மதிய வேளையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கைக்காக, வாழப்போகின்ற வாழ்க்கைக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மனம் ரம்மியமாக இருக்கும் பொழுது ஆண்டவரை துதித்து பாடுகிறோம், அங்கே காணிக்கை கொடுக்கிறோம், மிகவும் உற்சாகமாக இருக்கிறோம். ஆனால் துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், மரணங்கள், வியாதிகள், விபத்துக்கள் நம்மை சூழும் பொழுது அங்கே நாம் ஜெபம் செய்கிறதை தவிர மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றேனே, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சாட்சி சொல்ல முடியும்? பெரும்பாலுள்ள ஸ்திரியைப் போல நான் வியாதியால் பீடிக்கப்பட்டிருக்கின்றேனே, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சாட்சி சொல்ல முடியும்? நான் அருமையாக நேசித்த குடும்ப தலைவன் அல்லது தலைவியை இழந்து தனிமரமாக நிற்கின்றேனே, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சாட்சி சொல்ல முடியும்? இப்படியாக ஒரு வாழ்க்கை எனக்கு ஒரு சுவையாக இல்லாமல் சுமையாக இருக்கிறதே என்று நாம் அங்கலாய்க்கிறோம். அரசாங்க வேலையை இழந்து இந்த ஓய்வு நாளுக்காக அரசாங்க வேலையை விட்டு
வந்தது நிமித்தமாக என்னுடைய உற்றார் இணைந்தின பந்துக்கெல்லாம் என்னை தள்ளி வைக்கின்ற நிலையிலே, ஏளனமாக பார்க்கின்ற நிலையிலே நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சாட்சி சொல்ல முடியும் என்று இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருக்கிறது. ஆனால் அங்கே பவுலாரை எடுத்துக்கொள்வீர்களானால், யோபுவை எடுத்துக்கொள்வீர்களானால், என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவின் ஆவினாலே நான் பலன் கொள்வேன் என்று உறுதியாக சொல்கிறார். அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பட்ட துன்பங்கள், அவர் பட்ட துயரங்கள், அந்த எல்லா நிலையிலும் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த திருச்சபையிலே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து, என்னையும் உட்பட சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். 3 மாதங்களுக்கு ஒரு முறை நாம் இந்த ஐக்கிய திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறுகிறோம். வாரக்கணக்காக, மாதக்கணக்காக, வருடக்கணக்காக இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னிலே என்ன மாற்றம் காணப்படுகிறது, என்ன மாற்றத்தை என்னால் கொண்டு வர முடியும் என்று நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இதை எதற்காக நான் குறிப்பிடுகிறேன் என்றால், ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த சுய பரிசோதனை செய்வதன் மூலமாக நாம் ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்க முடியும். அநேகர் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், நான் 4 தலைமுறை கிறிஸ்தவன், ஒழுங்காக தசமபாகம் செலுத்துகிறேன், 10 கற்பனைகளை கைக்கொள்கிறேன், அதிகமாக வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் என் உள்ளத்திலே சமாதானம் இல்லை. கண்களின் நிச்சயிலிருந்து விடுபட முடியவில்லை, மாமிசத்தின் நிச்சயிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை, பெருந்தீனியிலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லை, பொய் பேசுவதிலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லை, ஆண்களை எடுத்துக்கொண்டால் சிகரெட்டு பிடிப்பதிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை, மது அருந்துவதிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் பெண்கள் இந்த இன்டர்நெட் மற்றும் இந்த அதன் மூலமாக வருகின்ற காரியங்களிலிருந்து விடுபட முடியவில்லை என்று அநேக காரியங்களை பார்க்கிறோம். மற்றவர்களை குறித்த ஒரு எரிச்சல், பொறாமை, மற்றவர்களுக்கு ஒரு குற்றம் சொல்கின்ற ஒரு காரியத்துக்கு எல்லாம் நாம் பார்க்கின்றோம். படிப்பை குறித்த பெருமை, ஜாதியை குறித்த பெருமை, பதவியை குறித்த பெருமை, ஜீவனத்தை குறித்த பெருமை, என்னை பொறுத்தவரை நான் தேகத்தை குறித்த பெருமை கொண்டு, நான் ஒரு முறை இங்கே சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கின்றேன், தேகத்தை குறித்த பெருமை கொண்டவனாக இருக்கிறேன். என்னுடைய வயது 75, 76 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அங்கே சுகரினாலும் பிபினாலும் கஷ்டப்படுகிறார்கள். எனக்கு எந்த வியாதியும் இல்லை, நான் ஒரு மாமிச பட்சினியாக எல்லாவற்றையும் நான் சாப்பிடுகிறேன் என்று நான் ஒரு திமிர்வாதக்காரனாக இருந்தேன். தினமும் நான் சைக்கிள் ஓட்டுகிறேன், 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுகிறேன். ஆண்டவர் என் முட்டியிலே ஒரு அடியை கொடுத்தார். எனக்கு அந்த முட்டி வலி வந்தது. கேரளாவுக்கு சென்று சிகிச்சை எடுத்தேன். மீண்டுமாக வந்து சைக்கிளை ஒரு 20-30 கிலோமீட்டர் ஓட்டினேன். இப்பொழுது நொண்டி அடித்து கொண்டிருக்கிறேன். இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், ஆண்டவர் நமக்காக எத்தனையோ வழிமுறைகளை வைத்திருக்கின்றார். அந்த வழிமுறைகளை நாம் சரியான முறையில் பின்பற்றாமல் இருப்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை விட்டு விலகி இருப்பார். இன்றைக்கு நாம் இந்த மீதமான திருச்சபையை குறித்து பெருமை பாராட்டுகளாக இருக்கிறோம். இந்த திருச்சபையில் இருப்பது நிமித்தமாக பரலோகத்துக்கு திறவுகோல் எனக்கு இருக்கிறது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய கண்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்களுடைய சிந்தனைகள் எங்கே இருக்கின்றன என்பதை என்னால் சொல்ல முடியாது. பன்முகம் கொண்டவர்களாக நாம் காட்சி அளிக்கின்றோம், என்னையும் உட்பட. யாரும் இதுக்கு விதிவிலக்கல்ல. வெளியிலே ஒரு முகம், வீட்டிலே ஒரு முகம், அங்கே வேலை செய்கின்ற இடத்திலே ஒரு முகம், சமுதாயத்திலே ஒரு முகம், ஒரு சபையிலே ஒரு முகம். இவரா அவர் என்று கேட்கின்ற அளவுக்கு இன்று மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெண்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. இங்கே நிறைய பேர் சாந்த சொரூபியாக இருக்கிறீர்கள், ஆனால் வீட்டிலே பத்திரகாளியாக அங்கே கணவரையும் பிள்ளைகளையும் ஆட்டி படைக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகையால் இது நீங்கள் தான் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அந்த சுய பரிசோதனை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக என்னென்ன பாவங்களிலே நீங்கள் இருக்கின்றீர்கள், அந்த பாவங்களிலிருந்து நீங்கள் எப்படி விடுபட முடியும் என்பதை அவர் உங்களுக்கு சுட்டி காட்டி, அதன் மூலமாக நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும். நிலையில்லா உலகத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ற அந்த தலைப்பிலே அந்த 7 காரியங்களை குறித்து பார்க்கின்றோம். சமீபத்திலே ஒரு ஆய்வு குறிப்பு சொல்கிறது, 90.5% மக்கள் சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்கள். ஏழையானாலும் சரி, பணக்காரனானாலும் சரி, அங்கே வாலிபனாக இருந்தாலும் சரி, வயோதினாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விதத்திலே மனதிலே பாதிக்கப்பட்டவர்களாக இங்கே காணப்படுகிறார்கள் என்று பார்க்கின்றோம். உலக அரசியல் தலைவர்கள் மோடி முதல் ட்ரம்ப் வரை இந்த சமாதானத்தின் திறவுகோலை தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆர்எஸ்எஸ்ஸின் எதிர்ப்பையை மீறி
மோடி அவர்கள் தான் உலகத்துக்கு ஒரு சமாதான தூதுவன் என்பதை காட்டுவதற்காக அங்கே அந்த சார்க் மாநாட்டிலே இலங்கை மற்றும் பாகிஸ்தான் பிரதமர்களோடு அவர் கலந்து கொண்டு தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு ஒரு சவாலை கொடுத்தார் என்பதை பார்க்கின்றோம். இந்த சமாதானம் அல்லது நமக்கு மகிழ்ச்சி எப்படி நமக்கு கிடைக்கும் என்று பார்ப்போமானால், சங்கீதம் 122 எடுத்தவர்கள் வாசிங்கள், 6-9 வசனம். சங்கீதம் 122 6-9. நிறைய வேதாம வித்தகர்கள் இருக்கிறீர்கள். என் சகோதர நிமித்தம் சொல்லுங்கம்மா. இந்தியாவுக்கும் பர்மாவுக்கும் இந்த சத்தியத்தை கொண்டு வந்த வில்லியம் கேரி மாபெரும் மனிதன் ஒரு முறை வடகிழக்கு மாநிலத்திலே அங்கே அந்த ஆதிவாசிகளை கிறிஸ்துவண்டை வழிநடத்தினார். வேதாமத்தை அவருடைய மொழியிலே மொழிபெயர்த்தார். அவர்கள் வேதாமத்தை வாசிக்கவும் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கவும் ஏதுவாக இருக்குமே என்று எண்ணினார். ஆகையால் அவருடைய மொழியிலே அந்த போதிய சொல்வளம் இல்லை. இந்த சமாதானம் என்பதற்கு சரியான ஒரு சொற்றொடரை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு நாள் ஒரு ஆதிவாசியிடம் இந்த சமாதானம் என்பதற்கு உங்களுடைய பாஷையிலே என்ன வார்த்தை இருக்கிறது என்று கேட்ட மாத்திரத்திலே அவர் சொன்னார், நாங்கள் எங்களுடைய சஞ்சலங்கள் நீங்கி, எங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி, எங்களுடைய பாடுகள் நீங்கி அமைதியாக இருப்பதைத்தான் சமாதானம் என்று சொல்கிறோம். உங்கள் மொழியில் சமாதானம் என்பதற்கு ஏதாவது வார்த்தை இருக்கிறதா என்று கேட்ட மாத்திரத்திலே அந்த ஆதிவாசிக்கு சிந்தித்து, அப்படி ஒரு வார்த்தை இல்லை, ஆனாலும் சமாதானம் என்பதற்கு எங்களுடைய பாஷையில் வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் இதயத்தில் உட்கார பண்ணுவார் அல்லது அமர்ந்திருக்க பண்ணுவார் என்று மொழிபெயர்த்து விடலாம் என்றார். இதயத்தில் அமர பண்ணுவார் அல்லது உட்கார பண்ணுவார் என்று மொழிபெயர்த்து விடலாம் என்று சொன்னார். கர்த்தர் வீசுகிற கொடிய புயலை அதட்டி ஓய்வு பண்ணினார், கொந்தளிக்கும் கடலை அமர பண்ணினார் என்று அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆக இந்த வில்லியம் கேரி அந்த மிஷினரிகளுக்கு கொடுத்த அந்த வேதாமத்திலே இந்த சமாதானத்திற்கு நான் ஒரு வார்த்தையை அங்கு கண்டுபிடித்ததில் எழுதியிருக்கிறார். கொந்தளிக்கும் உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்தி சமாதானத்தை கொடுத்து அமரப்பண்ணுகிறார் என்பதை ஆதிவாசிகள் புரிந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒருவருக்காக தான் நாங்கள் காத்து கொண்டிருந்தோம், அப்படிப்பட்ட ஒருவருக்காக தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்லி அந்த வேதாமத்தின் வழியே வாழ்க்கையை நடத்தினார்கள் என்று பார்க்கின்றோம். என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன் என்று யோவான் 16:33 வாசிக்கின்றோம். இந்த சமாதானத்தை குறித்து அநேக காரியங்களை இந்த வேதாகமம் நமக்கு கொடுத்திருக்கின்றது. ஆண்டவரை சமாதான கர்த்தர் என்று யாக்கோபு அழைக்கிறார். ஆதியாகமம் 49:10 அவரை சமாதான பிரபு என்று தீர்க்கதரிசி ஏசாயா சுட்டி காண்பித்தார். ஏசாயா 9:6 அவருக்கு சமாதான காரணர் என்று மீட்கா பெயர் சுட்டினார் என்று மீகா 5:5 வாசிக்கின்றோம். அவரை சமாதானத்தின் தேவன் என்று பவுல் நமக்கு அறிமுகம் செய்கிறார். ரோமர் 6:20 வாசிக்கின்றோம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும் விரக்கியத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருளிய நம்மை சந்திக்கிறது என்ற லூக்கா 1:79 வாசிக்கிறோம். இந்த நேரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எனக்கே கை காலெலாம் ஆடுது. அந்த அம்மா நல்ல பாட்டு பாடினாங்க, காலம் கடந்து விட்டது என்று. நிறைய சுகர் பேஷண்ட் இருப்பீங்க, அது தயவுசெய்து பொறுத்தருங்க. முதலாவதாக இயேசு தரும் சமாதானம், இயேசு தருகின்ற சமாதானம். இயேசுவை உள்ளத்திலே நாம் அமர்த்தினால், இயேசுவை நாம் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாக நமக்கு சமாதானம் கிடைக்கும். இந்த சமாதானத்தை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பிறப்பே சமாதானத்தில் உருவானது என்று இந்த வேதாகமம் சொல்கிறது. சமாதானமற்ற உலகத்தில் ஒரே ஒருவர் தான் சமாதானத்தை கொடுக்க முடியுமோ, அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு பிறந்த பொழுது பரமசேனைகளின் திரள் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று லூக்கா 2:14 வாசிக்கின்றோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாற தருவேன் என்று மத்தேயு 11:28 நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கு இந்த சமாதானத்தை தேடி மக்கள் பல வழிகளிலே போகிறார்கள். சிகரெட்டு குடிக்கிறார்கள், மதுவை குடிக்கிறார்கள், சீட்டாடுகிறார்கள், ரேஸுக்கு போகிறார்கள், இன்னும் இந்த பெண்கள் சீரியலை பார்த்து நேரத்தை போக்குகிறார்கள்.
நிறைய பேர் இந்த பைபிள் வாசிக்கிற அளவுக்கு மேலே அந்த நெட்டில் போய் உட்காந்து அந்த நேரத்தை செலவழிக்கிறார்கள். ஆனால் உண்மையான சமாதானம் எப்படி நமக்கு கிடைக்கும் என்று பார்ப்போமானால் அதை மிக அழகாக அங்கே அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள். சம்டைம்ஸ் காட் calms the storm and sometimes he let the storm rage and calms its child. மிக அருமையாக அவர்கள் எழுதுகிறார்கள். Sometimes God calms the storm and sometimes he let the storm rage and calms its child. புயல் அல்லது காற்றின் மூலமாக அவர் அமைதியை கொண்டு வருகிறார். அதே சமயத்தில் அதன் மூலமாக அந்த அமைதி பெறாமல் இருப்பதற்காகவும் அந்த காற்றையும் அந்த புயலையும் அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். முதலாம் உலகப் போர் நடைபெற்ற சமயத்திலே லண்டன் மாநகரிலே அங்கே குண்டுகளை பொழிந்து கொண்டிருந்தார்களாம். அநேகர் அங்கே பதுங்கு குழிக்குள்ளே போய் பதுங்கி இருந்தார்களாம். ஆனால் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் அங்கே அந்த பதுங்கு குழியில் பதுங்கும் பொழுது அந்த விளக்குகள் எல்லாம் அணைத்திருக்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் விளக்கு எரிந்தது. உடனடியாக அந்த ஒரு நிருபர் ஒருவர் வேகமாக போடி அந்த விளக்கை அணைக்க வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்திலே அங்கே ஒரே ஒரு மூதாட்டி மட்டும் அந்த வீட்டிலே இருந்தார்களாம். அந்த அம்மையார் அவர்கள் சொன்னார்களாம், நீங்கள் எப்படி இந்த தனியாக இந்த வீட்டிலே இந்த லைட்டை போட்டுக்கொண்டு நீங்கள் பதுங்கு குழிக்குள் போகாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்ட மாத்திரதே அவர்கள் சொன்னார்களாம், well my God neither slumber nor sleep and there is no need for both of us to stay awake. 91ஆம் சங்கீதத்தை அப்படியே அவர்கள் அங்கே ஒப்பித்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, ஆகலாம் நான் பயப்பட வேண்டியதில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டார்களாம். இயேசுவே நீர் சிலுவிலே சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கினரே, எனக்கு சமாதானத்தை தாரும் என்று நாம் மன்றாட வேண்டும் என்று யோவான் 16:6 வாசிக்கின்றோம். இரண்டாவதாக இந்த வேதத்தின் மூலமாக சமாதானம். முதலிலே ஆண்டவரை உள்ளத்திலே இருத்திக் கொள்ள வேண்டும் சமாதானத்துக்கு. இரண்டாவதாக இந்த வேதத்தின் மூலமாக. இந்த வேதம் கிட்டத்தட்ட 43 ஆசிரியர்களால் 66 புத்தகங்களாக எழுதப்பட்டு 1435 ஆண்டுகள் எழுதப்பட்ட ஒரு மாபெரும் காவியம். ஒவ்வொரு வார்த்தையிலும் இதில் ஜீவன் இருக்கிறது. நம்ம என்ன செய்கிறோம், கஷ்டம் வரும்பொழுது அப்படி பைபிளை திறந்து விட ஒரு தொட்டு பார்க்குறோம். அது நமக்கு சாதகமாக இருந்தால் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்துட்டாருங்கிறோம். இல்லைன்னா பைபிளை மூடி வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை இது டெஸ்ட் பண்ணுற புஸ்தகம் இல்லை. இட் இஸ் நாட் த புக் டு டெஸ்ட். இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே சங்கீதம் 119 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த வேதாகமத்தை நான் வாலிபனாக இருக்கும் பொழுது ஒருவர் சொன்னார், 5 அதிகாரம் நீங்கள் படிங்க ஒரு நாளைக்கு, 2 அதிகாரம் 3 அதிகாரம் பழைய ஏற்பாட்டிலும் ஒரு 2 அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலும் 5 அதிகாரம் படிங்க, ஒரு வருஷத்தில் அந்த வேதாகமத்தை நீங்கள் முடித்து விட முடியும் என்று சொன்னார்கள். மற்ற நாவல்களை மற்ற கதைகளை நம்ம மிகவும் நேசித்து படிக்கின்றோம். ஆனால் வேதாகமத்தை படிக்கும் பொழுது உடனடியாக தூக்கம் வருகிறது. அப்படிப்பட்ட தூக்கத்துக்குள் நம்ம இட்டுக்கு செல்லாமல் முழுவதுமாக அந்த வசனங்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வோமானால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். தாவீது வேதத்தை எப்படி நேசித்தார் என்பதை குறித்து சொல்லும் பொழுது, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது என்று சங்கீதம் 19:10 பார்க்கின்றோம். அநேகம் ஆயிரம் பொன்வெளியை பார்க்கல நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சங்கீதம் 119:72 வாசிக்கின்றோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்த இரவும் போலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தனி கனி இலையில்லாத மரத்தை போல் இருப்பான், அவன் சொல்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1:2-3 வாசிக்கின்றோம். ஒரு வல்லமையான ஊழியக்காரன் தன்னுடைய வாலிப பிராயத்திலே ஆரம்ப பள்ளி படிப்பை மட்டுமே முடித்திருந்தான். ஆனால் வேதாகமத்தை 6 மொழிகளிலே எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து வாலிபனாக பிறகு வேதாகமத்தை 40 மொழிகளிலே மொழிபெயர்த்தார். 40 மொழிகளிலே அச்சிட்டு 3 கோடி மக்களுக்கு விநியோகம் செய்தார் என்று பார்க்கின்றோம். ஆசிய மொழிகளின் பேராசிரியராக ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் கல்கட்டாவிலே பணியாற்றினார். லண்டனில் ஒரு செருப்பு விற்ற தொழிலாளியான ஒருவரை ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமையான போதகராக மாற்றினார் என்று பார்க்கின்றோம். அவர் யாருமில்லை, இந்தியாவுக்கும் பர்மாவுக்கும் இந்த வேதாகமத்தை கொண்டு வந்த வில்லியம் கேரி ஆவார். ஆபிரகாம் லிங்கனுடைய சரித்திரத்தை சமீபத்தில் வாசித்து கொண்டிருந்த அதில் அவர் போட்டிருந்து அவர்களுடைய தாயார் அவருக்கு ஒரு பழைய வேதாகமத்தை கொடுத்தாராம்.
ஒவ்வொரு நாளும் அவர் வேலைக்கு செல்வதற்கு முன்பாக அதில் ஒரு அதிகாரத்தை படித்துவிட்டு அந்த வேலைக்கு செல்வாராம். இதன் மூலமாக நான் பெற்ற ஆசீர்வாதம் உலகம் முழுவதுக்கும் கிடைக்கத்தக்கதாக நான் ஊழியத்தை தொடருவேன் என்று குறிப்பிட்டான். அதே போல் மூடி பிரசங்கியாரை பற்றி சொல்லும் பொழுது, படிப்பறிவே இல்லாத மூடி பிரசங்கியார் ஆண்டவருக்காக 3 கண்டத்தை கொண்டு வந்தார் என்று பார்க்கின்றோம். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியின் மூலமாக சமாதானம். இயேசுவை முதலிலே மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். வேதாமத்தை கையிலே எடுத்து அதை வாசிக்க வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 8:6 வாசிங்கம்மா. ரோமர் 8:6. ரோமர் புதிய ஏற்பாட்டில் திருப்புங்க. ஆவியின் சிந்தியோ ஜீவனமும் சமாதானமும், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லாத நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோத்தியத்தை பக்தி விருத்திக்கு உண்டானவைகளையும் நாம் நாடுவோம் என்று ரோமர் 14, 17, 18 பார்க்கிறோம். இந்த சமாதானத்தை குறித்து சொல்லும் பொழுது அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், கர்த்தர் கொடுக்கும் சமாதானத்தை பரிசுத்த ஆவியினால் காத்து கொள்ளுங்கள். சமாதானத்தை கெடுக்கிற சிறு சிறு காரியங்களால் அவற்றை அகற்றி தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் ஒப்புரவாகி தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். குற்ற மனசாட்சி வாதிக்காத வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று குறிப்பிடுகிறார்கள். சாது சுந்தர் சிங்கினுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு கரடுமுரடான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவர் ஒரு வல்லமையான பிரசங்கியாராக இருந்தும் அவரால் அநேக ஆத்மாக்களை ஆண்டவரிடத்தில் வழிநடத்தி சொல்ல முடியவில்லை என்று சொல்லி மிகவும் வருந்தி ஒரு நாள் ஒரு மாமரத்தின் அடியிலே படுத்திருந்தாராம். அவருடைய வாழ்க்கையில் வந்த போராட்டங்களை எண்ணி பார்த்தாராம். மிகவும் கஷ்டத்தோடு துயரத்தோடு பாடுகளோடு, ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறேன், ஆனால் ஆத்ம ஆதாயம் என்னால் பண்ண முடியவில்லை என்று அவர் எண்ணி அந்த மரத்துக்கு அடியிலே இருந்தாராம். கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி ஒரு கேள்வி கேட்டாராம். இந்த மாங்காய்களின் வாழ்க்கை போராட்டமானதா அல்லது சமாதானமானதா என்றான். ஊழியர் சொன்னாராம், சாது சுந்தர் சிங் சொன்னாராம், சமாதானமானது தான். ஏனென்றால் இந்த மாங்காய்கள் அந்த வேரிலிருந்து, அந்த கிளைகளிலிருந்து, அந்த காம்புகளிலிருந்து, அந்த எண்ணற்ற தோரங்கள் மூலமாக இனிமையான சாறு சுவை தருகின்ற அந்த ஒரு பக்குவத்தை அடைவதற்கு சித்தமாக இருக்கிறது. வாசனை தரும் நறுமணம் இடைவிடாமல் மாங்காய்க்குள் சென்று கொண்டே இருக்கிறது. இதுதான் மாம்பழத்தினுடைய சுவையின் நிறத்தின் நறுமணத்தின் ரகசியம் என்று சொன்னாராம். உடனே ஆண்டவர் சொன்னாராம், அப்படியே உன் உள்ள கதவுகளை எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருக்கு நேராய் திறந்து வைத்திரு. அவருடைய தெய்வீக பிரசன்னம், தேவ மகிமை, தேவ கிருபைகள், தேவ ஆசீர்வாதங்கள் இடைவிடாமல் உன்னிலே ஊற்றி கொண்டு இருக்கும் என்று குறிப்பிட்டாராம். அதற்கு பிற்பாடு அவர் செய்த ஊழியத்தின் நிமித்தமாக லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரிடத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டார் என்று இந்த அநேக காரியங்கள் மூலமாக நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக ஏக சிந்தையால் சமாதானம். ஏக சிந்தையால் சமாதானம். ஒரு பழமொழி தமிழிலே உண்டு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று. 2 கொரிந்தியர் 13:11 வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:11. சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு இருப்பார். இந்த குடும்பத்திலே ஒரு மனதாக இருந்தால் நிச்சயமாக சாத்தான் அந்த குடும்பத்தில் நுழைய முடியாது. நான் ஐயாவோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுது சொன்னார், நான் இங்கே பள்ளியிலே பணிபுரிகின்ற காலங்களே அவர்கள் குடும்பத்தை பற்றி தெரியும். நீங்கள் இன்னும் ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டமாக தனியாக இருக்கிறீர்கள் என்று கேட்ட மாத்திரத்தில் அவர் சொன்னார்கள், இன்னும் ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் தான் என்று சொன்னார்கள். அந்த ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம் அதனால் எவ்வளவு நன்மைகள் என்பது அந்த குடும்பத்தாரை கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு தனியாக நாம் இருவர், நமக்கு ஒருவர், நாம் இருவர், ஒருவரும் இல்லை என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம்.
இந்த ஒரு குச்சியை முடித்து விடலாம், 4 குச்சிகளை இணையுமானால் முறிக்க முடியாது. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 16000 பேரை துரத்துவான் என்று உபாகமம் 32:30 வாசிக்கின்றோம். இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இந்தியாவிலே மிக அதிகமாக காணப்படுகிறது என்று வேதாகம வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு என்ற நினைவுகள் சரியாக இருக்கும் என்றால், நான் பள்ளி முதல்வராக இருந்த சமயத்திலே 30 ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லியிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு வந்து கொண்டு இருக்கும் பொழுது, அந்த வணிக சங்கத்தின் தலைவர் ஒரு வெள்ளையன் என்று நினைக்கின்றேன், அவர் குறிப்பிட்டார், ஐயா இன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு முன், நான் சொல்வது 30 ஆண்டுகளுக்கு முன்பு, ஐயா இந்த சென்னை மாநகரிலே தூத்துக்குடியிலிருந்தும் திருநெல்வேலியிலிருந்தும் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் இங்கு கடைகள் வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 39,000 கடைகள் இருக்கின்றன. இந்த 39,000 கடைகள் எப்படி ஏற்பட்டது என்றால், இங்கு கடை வைப்பதற்கு வருகின்றவர்கள் அவரோடு 12 வயதிலிருந்து 15 வயது உள்ள சிறு சிறு வாலிப பிள்ளைகளை, சிறுவர்களை அங்கு கூட்டி வருவார்கள். அவர்களுக்கு உணவு மட்டும் கொடுப்பார்கள். அவர்கள் அந்த பணத்தை அவர்கள் அங்கே பேங்க்கில் போட்டு வைப்பார்கள். ஒரு 15 வருடங்கள் கழித்த பிறகு அவர்களுக்கு திருமணத்தை நடத்திவிட்டு அந்த பேங்கின் மூலமாக லோன் வாங்கி ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி அவர்களுக்கு ஒரு கடை வைத்து கொடுப்பார்கள். இன்றைக்கு அநேகமாக 1 லட்சத்துக்கு மேலே போயிருக்கும் இந்த கடைகள். நம்ம அண்ணாச்சி கடைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. 2ஆம் உலகப் போரிலே தோல்வியை தழுவி கொண்டிருந்த நேரத்திலே இங்கிலாந்து நாட்டின் பிரதமரான சர்ச்சில் முழங்கினார், யூனிட்லி வி ஸ்டாண்ட் அண்ட் பை டிவைடிங் வி ஃபால். யூனிட்டி வி ஸ்டாண்ட் பை டிவைடிங் வி ஃபால் என்று கர்ஜித்தானாம். பழைய ஏற்பாட்டிலே 120 பேர் ஏக சிந்தையோடு ஒருமனதாய் கர்த்தரை ஆராய்த்த போது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் இறங்கி வந்தது. 2 நாள் ஆகும் 5:12-13 வாசம். ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். நமக்கு ஐக்கியம் கிடைக்க வேண்டும், சந்தோஷம் கிடைக்க வேண்டும், சமாதானம் கிடைக்க வேண்டும் என்றால் ஒருமனப்பட்டு ஏக சிந்தையோடு நாம் ஆண்டவரை சோசரிப்போம் என்றால் நிச்சயமாக நமக்கு சமாதானம் கிடைக்கும். அடுத்தது எத்தனாவது? வெரி குட், தூங்கல. ஜெபத்தின் மூலமாக சமாதானம். ஜெபத்தின் மூலமாக சமாதானம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அவங்க வாஸ்தார, அவர் போதர் வாஸ்தார, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாம் புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்கு காத்துக்கொள்ளும் என்று சொன்னார். அம்மையார் அவர்கள் குறிப்பிடும் பொழுது 3 வகையான ஜெபங்களை குறித்து குறிப்பிடுகிறார்கள். 3 வகையான ஜெபங்களை குறித்து குறிப்பிடுகிறார்கள். முதலாவதாக சீக்ரெட் ப்ரேயர், தனிப்பட்ட ஜெபம். 2ஆவதாக இன்டர்செசரி ப்ரேயர், மற்றவர்களுக்காக பரிந்து செய்கின்ற ஜெபம். 3ஆவதாக பப்ளிக் ப்ரேயர், பொதுவான ஜெபம். இந்த 3 ஜெபங்களிலும் ஆண்டவர் பதிலளிக்கிறார். இந்த தனி ஜெபம் நம்ம இங்கே சில நேரத்தில் பப்ளிக்காக செய்கிறது சுருக்கமாக இருக்கணும். தனிப்பட்ட ஜெபம் நீங்கள் அதனால் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்து செய்யலாம். மற்றவர்களுக்காகவும் நீங்கள் அதிக நேரம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னாக்கா, இங்கே சர்ச்சில் ஜெபம்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு பிரசங்கத்தையே செஞ்சிடறோம். ஜெப ஜீவியம் என்பது சமாதான பிரபோடு நெருங்கி கிட்டி சேருதலாகும். கிறிஸ்துவனிடத்தில் ஜெபித்து மற்றவரோடு சமாதானமாகும் வழியை அறிந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கிற ஸ்லாக்கியத்தையும் ஜெப ஆவியும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் கவலைகளையும் கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள் என்று அம்மையார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது ரொம்ப இந்த ஜெபத்தின் மூலம் நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன, நேரம் இல்லை. 1900 ஆண்டு, அதாவது கிட்டத்தட்ட 125 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு ஊழியக்காரர் 2000 பிள்ளைகளை, அநாத பிள்ளைகளுக்கு அங்கே ஜெபத்தின் மூலமாக அந்த காப்பகத்தை நடத்தி வந்தாராம். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் அந்த ஜெபத்தின் மூலமாக சந்தித்தாராம். 1906 ஆண்டு அறிக்கையில் ஜெபத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்ட காரியங்களை அங்கே அந்த பள்ளி முதல்வர் வாசித்தாராம். அதில் ஒன்று, ஜார்ஜ் முல்லருடைய 100வது பிறந்த நாளுக்கு ஒரு கேக்கு துண்டோடு ஒரு ஆப்பிள் படத்தை கொடுக்க வேண்டும் அவர் வாஞ்சித்திருந்தாராம். ஆனால் கேக்கு துண்டுக்கு மட்டுமே அவரிடத்திலே பணம் இருந்தது. அந்த 2000 பிள்ளைகளுக்கு ஆப்பிள் கொடுப்பதற்கு அவரிடத்திலே பணம் இல்லை. ஊக்கமாக ஜெபித்தார். ஆண்டவரே, நான் எப்படியாவது இந்த பிள்ளைகளுக்கு ஆப்பிளை கொடுக்க வேண்டும், நீர் உதவி செய்ய வேண்டும். எத்தனையோ அதிசயமான அற்புதமான காரியங்களை நீர் வாழ்க்கையில் நிகழ்த்தியிருக்கிறீர், இந்த காப்பகத்தை காப்பாற்றியிருக்கிறீர். இந்த பிள்ளைகளுக்கு எப்படியாவது நான் ஆப்பிளை கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்த மாத்திரத்திலே, ஜெபித்த மாத்திரத்திலே ஒரு பெரிய ட்ரக்கிலிருந்து 4000 ஆப்பிள்கள் வந்து இறங்கிதான்.
அந்த ட்ரக்கினுடைய முதலாளி அந்த ஆப்பிளை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஒரு இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அவர் மனதிலே அவர் உந்தப்பட்டு அந்த ஆப்பிளை கொண்டு வந்தார். ஒரு ஆப்பிள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஜார்ஜ் மில்லருக்கு 2 ஆப்பிளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தார் என்று இந்த ஜெபத்தின் மூலம் ஜெபம் எவ்வளவு வல்லமையானது என்பதற்கு இது ஒரு சாட்சியார். அநேக உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களிலும் நீங்கள் அநேக சாட்சிகளை நீங்கள் சொல்ல முடியும். அங்கே பில்லிகரகம் என்ற பெரிய வேதாமத்தர் குறிப்பிடுகிறார், ப்ரேயர் இஸ் த பில்லர் ஆஃப் ரிலிஜன். ஜெபம் என்பது இந்த மதத்தினுடைய ஒரு தலையணியாக இருக்கிறது என்று சொல்கிறார். த கிரேட்டஸ்ட் ப்ரேயர் இஸ் த பேஷன்ஸ். பொறுமை என்பது இந்த ஜெபத்தினுடைய ஒரு பெரிய காரியம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் என்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். 6வதாக தேவ பிரசன்னத்தால் சமாதான மகிழ்ச்சி. தேவ பிரசன்னத்தால் சமாதான மகிழ்ச்சி. யோவான் 20:19 வாசிங்க. ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவோம். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அம்மையார் அவர்கள் குறிப்பிடும் பொழுது சொல்கிறார்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் தங்களுக்கு சமாதானம் தேவை என்று விரும்பினாலும் கூட அதன் வழிமுறைகளை அறியாததினால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறவர். அவருடைய இனிய பிரசன்னத்தின் சமாதானம் உண்டு, அது ஆவி ஆத்மா சரீரத்தை நிரப்புகிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது. இந்த அவருடைய பிரசன்னம் எப்படி இந்த சமாதானத்தை நிரப்புகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக, பொதுவாக நான் ஆசிரியனாக இருப்பதினால் வசனங்களை விட அதிகமாக உதாரணங்கள் மூலமாக நான் இந்த செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். வெபஸ்டர் டிக்ஷனரியை உருவாக்கிய நோவா வெபஸ்டர் எடுத்துக்கொண்ட காலம் 36 வருடங்களாம். அந்த அகராதியை உருவாக்குவதற்காக எடுத்துக்கொண்ட காலம் 36 வருடங்கள் என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையின் 3/2 பகுதியை அவர் இந்த அகராதியை உருவாக்குவதற்காக கழித்தார் என்று பார்க்கின்றோம். பேரடைஸ் லாஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற மில்டனின் பரலோகம் விழுந்தது என்று சொல்லப்படுகின்ற அந்த ஜான் மில்டன் எழுதின ஒரு பெரிய புத்தகம், உலகத்தில் அதிகமாக நம்முடைய வேதாமத்துக்கு அடுத்தபடியாக விற்பனையாகி கொண்டிருக்கின்ற இந்த புத்தகத்தை 20 மணி நேரம், ஒவ்வொரு நாளும் 20 மணி நேரம் அதற்காக செலவழித்தார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. மிகுந்த எந்த அளவுக்கு ஒரு உறுதியான நிலைப்பாடை அவர்கள் எடுத்திருப்பார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்த அநேகருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். இங்கே ஒரு ராக்ஃபெல்லர் என்று சொல்லப்படுகின்ற உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர், அவர் அங்கே ஒரு வாரத்திற்கு $10 லட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வாரத்துக்கு $10 லட்சம் சம்பாதிப்பாராம். எண்ண முடியாத அளவுக்கு செல்வந்தராக இருந்தாராம். ஆனால் அவரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. அவருக்கு தூக்கம் வராத ஒரு வியாதி அவரை பிடித்து கொண்டது. அவருடைய ஆரோக்கியம் நாளுக்கு நாள் குறையப்பட்டது. 43 வயதிலே மரணத்தின் விளிம்பிலே மரணத்தின் வாசலிலே அவர் நின்றிருந்தார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஒரு வல்லமையான ஊழியக்காரர் அவர் வீட்டிற்கு வந்து அவருக்காக மிகவும் வருந்தி ஜெபித்தாராம். நாட்கள் கடந்தன, வாரங்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. அந்த ராக்ஃபெல்லருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி தோன்றியது. நன்றாக தூங்கினார். அவர் தேவ பிரசன்னத்தை உணர முடிந்தது. அவர் சொன்னாராம், இந்த சம்பாத்தியங்கள், இந்த பணங்கள், இந்த வாரத்துக்கு $10 லட்சம் எல்லாம் என்னுடைய தூக்கத்திற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தன்னுடைய செல்வத்தை ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற உலகத்தின் மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷனாக, ஒரு ஃபவுண்டேஷன் என்ன தம்பி, அது என்ன இது ஃபவுண்டேஷன்னா என்ன இல்லை, இந்த ஆங்கில பள்ளியில் பணிபுரிறதுனால தமிழும் சரியாக வர மாட்டேங்குது, இங்கிலீஷும் சரியாக வர மாட்டேங்குது. ஆமாம், அறக்கட்டளை ராக்ஃபெல்லர் அறக்கட்டளையை தொண்டு நிறுவனத்தை நிறுவி ஊழியத்திற்காகவும் கல்விக்காகவும் மருத்துவ செலவுகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் உதவி செய்தார். அவருடைய செல்வம் இந்த பென்சிலினை கண்டுபிடிக்க உதவியது. மலேரியா, டிபி, டிப்தீரியா போன்ற அந்த வியாதிகளுக்கு மருந்தை கண்டுபிடிக்கத்தக்கதான ஆராய்ச்சி நிறுவனங்களை அவர் நிறுவினார். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தது நிமித்தமாக
தேவ பிரசன்னம் அவர் உள்ளத்திலே வந்த நிமித்தமாக நல்ல தூக்கத்தை அடிக்கடி என்னுடைய நண்பர் ஒருவர் அடிக்கடி குறிப்பிடுவார். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் எவ்வளவுதான் பணத்தை வைத்திருந்தாலும் அந்த 3 இட்லி ஜீரணம் ஆனால் போதும். அந்த வயதாகும் பொழுது தான் அதனுடைய இது தெரியும். அந்த 3 இட்லி ஜீரணம் ஆகிறதுக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது சிரித்து கொண்டே நான் சொல்வேன், யூ கம்ப்ளீட்டட் 76, 1 leg in the graveyard and 1 leg in the banana peel. Any time I may kick the bucket. ஆனால் ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். கடைசியாக 7வதாக, அரை மணி நேரத்திலே முடிச்சிட்டோம். எங்கே பாஸ்டர் இருக்காரா? போயிட்டாரா? 7வதாக கடைசி நமக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்றால் உறுதியான மனம் வேண்டும். உறுதியான மனம். உம்மை ஏசாயா 26:3 வாசிங்க. ஏசாயா 26:3. உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையனாய் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நம்மில் அநேகர் அவரை உறுதியாக பற்றி கொள்வதில்லை. ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால், 2 தோணிகளில் நாம் பயணம் செய்வது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். முழு விசுவாசம் இல்லாமல் அவ்விசுவாசத்தால் அவநம்பிக்கை இடம் கொடுத்து விடுகிறோம். இதனால் சமாதானத்தை இழந்து போகிறோம் என்று யாக்கோபு 1:6-7-8 படிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறதை விட்டுட்டு ஒரு நாளும் உங்கள் நம்பிக்கையை நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷர் மேல் வைக்காதீர்கள். கர்த்தரையே நம்பிக்கையை கொண்ட மனுஷன் பாக்கியவான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நம்முடைய யூனியன் பிரசிடென்ட் போதகர் எஸ். சுந்தரம் அவர்களுடைய, இப்பொழுது அவர் பிரசிடெண்ட்டாக இல்லை, அவருடைய மனைவியார் அவர்கள் ராணிப்பேட்டை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதை பார்ப்பதற்காக நான் சென்றிருந்தேன். இந்தியாவை பற்றி மிகவும் மோசமாக, இந்தியாவில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, மருத்துவ சிகிச்சையெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தரம் வாய்ந்த லோமாலேண்ட் என்று அழைக்கப்படுகின்ற உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு நம்முடைய மருத்துவமனைக்கு இணையாக அந்த மருத்துவமனை அங்கே ராணிப்பேட்டையிலே நான் பார்த்தேன். அதை பார்த்த மாத்திரத்தில் எனக்கு ஒரு இருந்தது, எப்படி இந்த மருத்துவமனையை இவ்வளவு நேர்த்தியாக கட்டியிருக்கிறார்கள், எப்படி அதனுடைய காரியங்களெல்லாம் நிகழ்த்தியிருக்கிறார் என்று பார்த்த மாத்திரத்திலே அதனுடைய முழு காரியமும் என்ன என்றால், இன்றைக்கு இந்தியாவிலே மிகவும் பிரசித்தி பெற்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய மருத்துவமனைகளில் அந்த ராணிப்பேட்டை சிஎம்சியும் ஒன்றாக விழுகிறது. அதனுடைய துவக்கத்தை நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஐடாஸ் கட்டர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த வாலிப பெண்மணி தன்னுடைய ஊழியத்திற்கான படிப்பை முடித்து ரிலீஜியஸ் ஃபிலாசபி அவர்கள் படித்தார்களாம். அவர்கள் உண்மையிலே அவர்கள் டாக்டரே கிடையாது. ரிலீஜியஸ் ஃபிலாசபி படித்தவர்கள் 1819ஆம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து மருத்துவ ஊழியத்திற்கு முதலாக வந்து தங்களுடைய மருத்துவ பெற்றோர், அவருடைய பெற்றோர்கள் டாக்டர், அப்பாவும் அம்மாவும் டாக்டர், அவங்கள பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ இந்த இளம் பெண்மணி வருவதை பார்த்து இவனும் டாக்டராக இருப்பார் என்று சொல்லி அந்த 3 கிராமத்தில் உள்ள வாலிபர்கள், பக்கத்தில் உள்ள ராணிப்பேட்டை என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல இருந்து 3 வாலிபர்கள் வருகிறார்கள். எங்களுடைய மனைவிகள் இங்கே பிரசவத்துக்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு பிரசவம் பார்க்க வேண்டும், ஆகையால் நீங்கள் வந்தால் நலமாக இருக்கும் என்று அவர்கள் கூப்பிடுகிறார்கள். அப்பொழுது இந்த ஐடாஸ் கட்ட நம்ம பெண்மணி, வாலிப பெண்மணி சொல்கிறாள், நான் மருத்துவர் அல்ல, என்னுடைய பெற்றோரை கூட்டிக் கொண்டு போங்கள் என்று, என்னுடைய அப்பாவை கூட்டிக் கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம், எங்களுடைய கிராமங்களிலே ஆண்களை நாங்கள் பெண்களுக்கு பிரவேசம் பார்ப்பதற்கு அனுமதிப்பதில்லை என்று சொன்னார்களாம். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர்கள் சொல்லி சென்ற அடுத்த நாள் காலையிலே அவர்களுக்கு செய்தி வருகிறது, அந்த 3 பெண்மணிகளும் மரித்து விட்டார்கள் என்று. அது கேட்ட மாத்திரத்தில் இந்த வாலிப பெண்மணிக்கு ஒரு உறுதியான மனதோடு, நான் எப்படியாவது மருத்துவத்தை படிக்க வேண்டும், மருத்துவ சேவை செய்ய வேண்டும், இந்தியாவுக்கு வந்து நான் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி மீண்டுமாக அமெரிக்கா சென்று 9 வருடங்கள் மருத்துவ படிப்பை படித்து திரும்பி வந்து அந்த ஐடாஸ் கட்டர் அம்மையார் 10க்கு 10 உள்ள ஒரு அறையிலே இந்த சிஎம்சியை தொடங்கினார். இதுதான் சிஎம்சியின் சரித்திரம். அதன் பிற்பாடு செய்யப்பட்ட அந்த 3 பெண்மணிகளின் ஞாபகார்த்தமாக கட்டப்பட்டது தான் இந்த ராணிப்பேட்டை சிஎம்சி. ஆண்டவரின்
அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு உறுதியான ஒரு சேவை மனப்பான்மையோடு அந்த சிஎம்சி ஆரம்பிக்கப்பட்டது என்று தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்த சத்தியத்திலே, தெரிந்த சத்தியத்திலே, புரிந்த சத்தியத்திலே நிலையாக நிற்போம் என்றால், சமாதானத்தோடு எப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட புயல் வீசினாலும், எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், எதிர்பாராத மரணங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் சந்திக்கத்தக்கதான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சாட்சியை சொல்லத்தக்கதான அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. ஆமீன்.